ஒன்றிணைந்து இந்த போதை வஸ்து பிரச்சனையை தோற்கடிப்போம். ඒ වගේම අපි දන්නවා විශාල ඉඩම් ගැටලුවක් තියෙනවා මේ යාපනයේ ජීවත් වෙන ජනතාවට. அதே போன்று இந்த யாழ் மாவட்டம் அல்லது வடமாகாணத்தை எடுத்துக்கொண்டால் காணி பிரச்சனை என்பது பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. අපේ ප්‍රතිපත්තිය எமது கொள்கை ජනතාවගේ ඉඩම් ජනතාවට ලබා දිය යුතුයි. எமது கொள்கை மக்களுடைய காணியை மக்களுக்கு வழங்க வேண்டும் என்பது. ආරක්ෂාවට සංවර්ධනයට ආණ්ඩුවට ඉඩම් පවරා ගැනීමේ අයිතිය තියෙනවා. பாதுகாப்புக்கு அபிவிருத்திக்கு காணியை எடுத்துக்கொள்ளும் உரிமை அரசாங்கத்துக்கு இருக்கின்றது. ඒත් බොරුවට ඉඩම් තියාගෙන ඉන්න බෑ. ஆனாலும் பொய்யுக்கு காணியை அரச தரப்பிலே வைத்துக் கொள்வது தவறு. අපි දන්නවා තාමත් පවුල් විශාල 1500කට ආසන්න ප්‍රමාණයක් නේද? 1500කට වැඩි ප්‍රමාණයක් තාමත් අවතන් කඳුරු වල ඉන්නවා. எங்களுக்கு தெரியும் இன்னமும் கிட்டத்தட்ட 1500 குடும்பங்கள் இன்னமும் அகதி முகாம்களில் அல்லது இடம்பெயர் முகாம்களிலே வாழ்கின்றார்கள். நபர்கள் மன்னிக்கணும். එනිසා ඒගොල්ලන්ට අපි ඉක්මනින්ම තමන්ගේ වාසස්ථාන ලබා දෙන්න කටයුතු කරනවා. ஆகவே அவர்களுக்கும் நிரந்தரமான வீடுகள் வீட்டு வசதிகளை செய்து கொடுப்பதற்காக நாங்கள் முடிவெடுத்திருக்கின்றோம். අපි ඉඩම් ගැටලුව විසඳන්න. நாங்கள் காணி பிரச்சனை தீர்க்கின்றோம். ඒ විතරක් නෙවෙයි ගම්වල அது மட்டுமல்ல கிராம மட்டத்திலே විශාල ලෙස පාරවල් කඩා වැටලා තියෙන්නේ. நிறைய பாதைகள் போக இயலாத ஒரு நிலையில இருக்கின்றன. ගම් වතුර නිසා හානි වුණා. வெள்ளப்பெருக்கு பிரச்சனை இருக்கின்றது. කාලයක් තිස්සේ නඩත්තු නොකරපු නිසා හානි වෙලා நீண்ட තියෙනවා. நாட்களாக அந்த பாதையை பராமரிக்கவில்லை. අපි අද දිස්ත්‍රික් සංවර්ධන කමිටුව කැඳෙව්වා. நாங்கள் இன்று மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தை கூட்டினோம். ඒදී අපි මාර්ග සංවර්ධන අදාළ නිලධාරීන්ගෙන් ඇහුවා කීයක් ඕනද පාරවල් හදන්න මේ අවුරුද්දේ හදන්න පුළුවන් ගාන කියන්න. ඒකට අපි සල්ලි වෙන් කරලා දෙනවා. அந்த கூட்டத்திலே கேட்டிருக்கின்றார் எவ்வளவு நிதி தேவை அந்த பாதைகளை புனரமைப்பதற்கு புதிதாக அமைப்பதற்கு எவ்வளவு நிதி தேவை, அந்த நிதியை இந்த வருடத்திலே வரவு செலவு திட்டத்திலே வழங்குவோம் என்று தோழர் வாக்குறுதி அளிக்கின்றார். පාරවල් ටික හදන්න ඕන. அந்த பாதைகளை அமைக்க வேண்டும். හොඳ පානීය වතුර දෙන්න ඕන. சிறப்பான குடிநீர் வசதியை கொடுக்க வேண்டும். ඒව තමයි ජනතාවගේ ප්‍රශ්න. அவைதான் மக்களுடைய பிரச்சனைகள். ද අපි ආණ්ඩුවක් හදලා තියෙනවා මොකටද? நாங்கள் ஒரு அரசாங்கத்தை அமைத்திருக்கின்றோம். எதற்காக? ජනතාවගේ ප්‍රශ්න විසඳන්න ආණ්ඩුවක්. மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான அரசாங்கம். ජනතාවගේ ආණ්ඩුවක් மக்களுடைய அரசாங்கம் අපි හදලා තියෙනවා. நாங்கள் அமைத்திருக்கின்றோம். අපි දන්නවා දැන් කාලාන්තරයක් තිස්සේ எங்களுக்கு தெரியும் நீண்ட நாட்களாக මේ උතුරු මුහුද இந்த வடமாகாண இந்த கடற்பரப்பு විශාල දීවර ගැටලුවක් තියෙනවා. பெரும்பான்மையான மீன்பிடி கடற்தொழில்களுடைய பிரச்சனைகள் காணப்படுகின்றன. අපේ දීවර ජනතාව එකෙන් විශාල ලෙස බැට කනවා. எமது மீனவர்கள் அதில் கவலைப்படுகின்றார்கள், கஷ்டப்படுகின்றார்கள். මුහුදේ තියෙන පරිසර පද්ධතිය පවා විනාශයට ලක් වෙනවා. அந்த கடல் அடியில் உள்ள அந்த நிலைகள் கூட சுற்றுச்சூழல் கூட அழிவடைந்து අපේ வருகின்றன. දීවරෙන්ට මුහුද යන්න බැරි තත්ත්වයක් ඇති වෙලා තිබෙනවා. எமது மீனவர்களுக்கு கடற்தொழிலுக்கு போக இயலாத ஒரு நிலை இருக்கின்றன. මේ ප්‍රශ්නේ විසඳන්න ඕන. அந்த பிரச்சனை தீர்க்க வேண்டும். අපි ඉන්දියානු රජයත් එක්ක කීප අවස්ථාවකදී සාකච්ඡා කරා. நாங்கள் இந்திய அரசாங்கத்திடம் பல தடவைகள் பேச்சுவார்த்தை நடத்தினோம். නාවික හමුදාවන්ට අපි ආරක්ෂාව තහවුරු කරන්න කියලා නියෝග දුන්නා. கடற்படைக்கு எமது கடற்பரப்பிலே பாதுகாப்பை வலுப்படுத்த வேண்டும் என்ற அந்த கட்டளை நாங்கள் விட்டிருக்கின்றோம். ද පියවරෙන් පියවර படிப்படியாக ක්‍රමානුකූලව මේ දීවරය මුහුණ දී තිබෙන ගැටලුව අපි විසඳන්න කටයුතු කරනවා. இந்த கடற்தொழிலாளர்கள் மீனவர்கள் முகம் கொடுக்கும் பிரச்சனைகளை நாங்கள் தீர்ப்போம். මේ මුහුද තමුන් වහන්සේලාගේ මුහුද. இந்த கடற்பரப்பு என்பது உங்களுடைய கடல். මාළුවන් අල්ලන්න අයිතිය තියෙන තමුන් වහන්සේලාට. மீன் பிடிக்கும் உரிமை இருப்பது உங்களுக்கு. ඒ අයිතිය අපි තහවුරු කරන්න ඕන. அந்த உரிமையை நாங்கள் உறுதிப்படுத்த வேண்டும். ඒ සඳහා අපිට කාලයක් දෙන්න. அதற்கு சில காலங்கள் எங்களுக்கு வழங்குங்கள். හැබැයි විසඳන්න ඕනේ ප්‍රශ්නේ. கட்டாயமாக நாங்கள் அதை தீர்க்க வேண்டும், தீர்க்க வேண்டிய ஒரு பிரச்சனை. අපේ දීවර ජනතාව බයෙන් எமது மீனவர்கள் பயந்து මුහුදු යන්නේ නැතුව கடலுக்கு செல்லாமல் මුළු මාළු සම්පතම විනාශ කරමින් ஒட்டுமொத்த மீன் வளத்தையும் அழித்த வண்ணம் නීති විරෝධී ට්‍රෝලර් යාත්‍ර උපයෝග කරගනිමින් சட்டவிரோதமான ட்ரோலர்களை பயன்படுத்தி මේ කරන විනාශය නතර කළ යුතුයි. இந்த அழிவை நிப்பாட்ட வேண்டும். கட்டாயமாக නතර කරන්න ඕනේ නැද්ද? நிப்பாட்ட வேணாமா? வேணும். අපි ඒක කරන්න ඕන. நாங்கள் அதை செய்ய வேண்டும். අපි ඒ සඳහා වැඩ කටයුතු කරමින් ඉන්නවා. அதற்காக நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். මොකද මේක අපේ මුහුද අපේ ජනතාව. இது எங்களுடைய மக்கள், எமது கடற்பரப்பு. ඒඳ ප්‍රශ්න අපි විසඳීම සඳහා උපරිම උත්සාහයක් දරනවා. ஆகவே பிரச்சனைகள் தீர்ப்பதற்காக நாங்கள் முழு மூச்சாக செயல்படுவோம். ඒ වගේම පහුගිය මැතිවරණයේදී அதே போன்று கடந்த தேர்தலிலே ජනතාවගේ විශාල උවමනාවක් තිබුණා
மக்களுடைய மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருந்தது අපේ රටේ මේ දේශපාලන සංස්කෘතිය වෙනස් කරන්න. எமது நாட்டிலே இந்த அரசியல் கலாச்சாரத்தை மாற்றி அமைக்க வேண்டும் என்று. අපේ රටේ දේශපාලනය තිබුණේ எமது நாட்டில் அரசியல் இருந்தது මහජනයාට වඩා උඩින් ඉන්න දේශපාලනයක්. மக்களை விட மேலாக இருக்கும் அரசியல் தான் எமது நாட்டிலே காணப்பட்டது. මහජනයාත් එක්ක සමීප දේශපාලනයක් නෙවෙයි. மக்களுடைய நெருக்கம் ஒன்று இருக்கவில்லை. නායකයෝ ඉන්නේ ජනතාවට වඩා උඩින්. தலைவர்கள் இருப்பது மக்களை விட மேலாக. මහජනයාගේ ධනෙ විශාල ප්‍රමාණයක් පාලකයෝ නාස්ති කරනවා. உங்களுடைய வரிப்பணத்தை அதிகாரிகள் எவ்வளவு வீணாக்கினார்கள். විශාල ප්‍රමාණයක් හොරකම් කරනවා. அதிகளவானதை களவெடுத்தார்கள், திருடினார்கள். අපි ඒක නතර කරපු ආණ්ඩුවක්. அதை நிறுத்திய அரசாங்கம் ஒன்று எமது அரசாங்கம் என்பது. මේ කංකසන්තුරෙත් හදලා තියෙනව නේද ජනාධිපති මන්දිරය? பெல்வெட்டித்துறை அல்லது காங்கேசன் துறையிலையும் இருக்குதானே ஜனாதிபதி மாளிகை ஒன்று. දැකලා තියෙනව නේද? கண்டிருக்கிறீங்களா? மயிலெட்டி මයිලිටි ප්‍රදේශයේ තියෙනවා. ඔව්. මෙහෙට ජනාධිපති මන්දිරයක් ඕනද? இங்க ஜனாதிபதி மாளிகை ஒன்று தேவையா? මට නම් එපා. தோழருக்கு வேணாமா? ඕගොල්ලන්ට ඕනද? உங்களுக்கு வேணுமா? வேண்டாம். මට එපා. தோழருக்கு வேண்டாமாம் அது. අපි අද දිසාපතිතුමාටත් ආණ්ඩුකාරතුමාටත් කිව්වා ඒකට ගැලපෙන ව්‍යාපෘතියක් හොයලා දෙන්න. අපි ඒකට ජනාධිපති මන්දිරය දෙන්න. இன்று மாவட்ட செயலாளருக்கும் அதே போன்று ஆளுநர் அவர்களுக்கும் கூறினாராம் அந்த மாளிகை தொடர்பாக எதிர்காலத்தில் அதை எப்படி பராமரிப்பதற்கான உரிய திட்டம் ஒன்று அமையுங்கள், அதற்கு ஆதரவு அளிக்கிறோம் என்று. හොඳද? நல்லமா? ඒක යුනිවර්සිටි එකක් දාන්න හොඳයි නම් අපි ඒක කරමු. அதுல பல்கலைக்கழகம் ஒன்று போட வேணுமா இருந்தா அதுக்கு சப்போர்ட் பண்றோம். සංස්කෘතික මධ්‍යස්ථානයක් දාන්න ඕන නම් ඒක කරමු. கலாச்சார ஒரு மண்டபமாக அமைக்க வேண்டும் என்றால் அதற்கு ஆதரவு தெரிவிக்கிறோம். හොඳයිනේ. நல்லமா? මෙහෙ විතරක් නෙවෙයි නුවරඑළිය මාලිගයටත් අපි ඒක කරනවා. இங்கு மட்டுமல்ல, நுவரெலியாவிலும் இருக்கு, அதற்கும் அப்படித்தான் செய்வோம். අනුරාධපුරයකටත් ඒක කරනවා. அனுராதபுரத்தில் இருக்கும், அதற்கும் அப்படித்தான் செய்வோம். මයියංගනයකටත් ඒක කරනවා. மையாங்கனையில் இருக்கு ஒன்று, அதற்கும் அப்படித்தான் செய்வோம். කතරගමයකටත් ඒක කරනවා. கதிர்காமத்தில் இருக்கு, அதற்கும் அப்படித்தான் செய்வோம். මේ හැමතැනම ජනාධිපති මන්දිර. அனைத்து இடங்களிலுமே ஜனாதிபதி மாளிகைகள். අවර අවතාර කියලා ෆිල්ම් එකක් තිබ්බ නේද? அவதார் என்ற ஒரு படம் இருந்துச்சு, பாத்தீங்களா? අවතාර කමලහාසන් නේ. කමලහාසන් හිටියේ නේද අවතාර? அவதார் ඈ? அவதாரம் අවතාරම්. දසවතාරම්. தசாவதாரம். ඒ වගේ තමයි ජනාධිපතිත්. නේද? එක එක ස්වරූපයෙන් ඉන්න එක එක මාලිගා. தசாவதாரம் மாதிரி என்ன, ஒவ்வொரு மாளிகைகளும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறதுக்கு தான் அதுகளை அமைச்சிருக்கு. අපි ඒක වෙනස් කරනවා. அதை நாங்கள் மாற்றி அமைப்போம். හොඳයිනේ. நல்லந்தானே? රයිට්. ඇයි ஏன் அது? මහජනයාගේ දෙන මෙච්චර නායකයෝ නාස්ති කරන්න හොඳ නෑ. மக்களுடைய பணத்தை வீணாக்க கூடாது இந்த தலைவர்கள். මහජනයාගේ ධනය නායකයෝ මෙච්චර වියදම් කරන්න හොඳ නෑ. மக்களுடைய பணத்தை இந்த அரசியல் தலைவர்கள் இவ்வாறு செலவழிக்க கூடாது. අපි දුප්පත් රටක්. நாங்கள் வறுமைக்குட்பட்ட ஒரு நாடு, ජනතාවත් දුප්පත්. மக்களும் வறுமைக்குட்பட்டவர்கள். නායකයා தலைவர் දසවදාර. தசாவதாரமாக இருக்கின்றார். හොඳද? நல்லமா அது? ඒ දේශපාලන වෙනස් වෙන්න ඕනේ නැද්ද? அந்த அரசியல் மாறணுமா வேணாமா? අන්න ඒ දේශපාලන අපි වෙනස් කරලා තියෙනවා. அந்த அரசியலை நாங்கள் மாற்றிருக்கின்றோம். මේ දේශපාලන තමයි අපේ රටට ඕන. இந்த அரசியல் தான் நமக்கு தேவைப்படுவது. එනිසා අපේ රට ගොඩනැගීමේ දිශාවට අපි පය තබලා තියෙනවා. ஆகவே இந்த நாட்டை அபிவிருத்தி செய்யும் அந்த பயணத்தை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். විශේෂයෙන් මේ උතුරු පළාත ඉලක්ක කරගත්